Hey guys, welcome back to our channel. நம்ம கிளாஸ் 6ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில டீடைல்ஸ் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னா, நம்ம யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லையா? அவங்க எப்படி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அண்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல தான் நான் கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். தென் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பயோ என்னோட இன்ஸ்டாகிராம் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த இன்ஸ்டாகிராம் பயோவில் டெலகிராம் லிங்க் இருக்குது. அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட்ஸ் தான் நான் டெலகிராம் குரூப்பில் சொல்லுவேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து டெலகிராம் ஆப் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரியில் நான் எந்த டீட்டெயில்ஸ்னாலும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கிளாஸ் வந்து நிறைய பேர் வந்து எப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த கிளாஸ் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் வர பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ அட்வான்ஸ் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸ் 1ல இருந்து கிளாஸ் எண்டு வரைக்கும் ஒரு ரெக்கார்ட் நோட் மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா? அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு வீடியோ ஷேர் பண்ணணும். அண்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக அதில் வந்து போட்டிருக்கணும். நிறைய பேர் இன்னும் ரஃப் நோட்டில் பண்ணதே எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்க. இதுதான் என்னோட ரெக்கார்ட் நோட்டுன்னு சொல்கிறீங்க. அவ்வளோக்குள்ளே அது வந்து நீட்டாகவே இல்லை. ஒரே டிசைனை 10 டைம்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஈவனாக இல்லை, ஒரு ஃபினிஷிங் இல்லை. அண்ட் நீங்கள் ஏதோ நம்ம இந்த சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் தரமாட்டேன். யாரெல்லாம் நான் சொன்ன எல்லா இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்கள் ரெக்கார்ட் நோட் எப்படி நீட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துட்டு எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல தான் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 6 வந்து எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. கிளாஸ் 6 பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே அந்த மாதிரிலாம் போக வேண்டியிருந்துச்சு. ஸோ என்னால் கிளாஸ் வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியல. பட் கிளாஸ் 7மே என்னால் ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணதான் எனக்கு வந்து டெலிவரி டேட் வந்து நெருங்குது. ஸோ என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் வந்து இது போட முடியுமா என்னன்னு தெரில. எனக்கு ஒரு 1 மந்த் வந்து நான் பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எனக்கு டெலிவரி டேட் வந்து தள்ளி போச்சுன்னா நான் கண்டிப்பாக கிளாஸ் 7 வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கிளாஸ் 7 எப்போ அப்படின்னு நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வத்தோடு தான் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. பட்டு நீங்கள் என்னையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து சென்ட் பண்ணுறீங்க. என்னால் ஃபர்ஸ்ட்டில் உள்ள மெசேஜஸ்லாம் பார்க்க முடியுது. பட் லாஸ்ட்டில் உள்ள மெசேஜஸ் வந்து பார்க்க முடியல, ரிப்ளை பண்ண முடியல. அதுவும் எங்களுக்கு நீங்கள் பார்க்க மாட்டேறீங்கன்னு சொல்கிறீங்க. பட் உங்களோட இது எனக்கு புரியுது. நீங்களே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, எவ்வளோ ஆர்வமாக நீங்கள் மெஹந்தி போட்டு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுறீங்க, எல்லாமே புரியுது. கண்டிப்பாக நான் கிளாஸ் எதில் பார்ப்பேன். நீங்கள் அவங்களுக்குள்ளது பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. பட் மறுபடியும் பார்க்குறீங்க, ஸ்டோரிலாம் வைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. பட் எனக்கு ஸ்டார்டிங் உள்ள ஃபர்ஸ்ட் மெசேஜ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெசேஜஸ் தான் பார்க்குறேன். நான் ஸ்வைப் பண்ணுறதுல அதுக்கப்புறமா யாரோடது பார்க்குறேனோ ஸோ அதையும் நான் பார்த்து தான் நான் ஸ்டோரி வைக்கிறேன். ஸோ கம்பல்சரி எல்லாரோடதையும் நான் வச்சுட்டு இல்லை. சும்மா ஒரு நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு அப்டேட்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு 4-5 போஸ்ட்டு சில பேருக்குள்ளது மட்டும் எடுத்து நான் வந்து ஸ்டோரியில் அப்டேட் பண்ணுறேன். அப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ஓகே, இந்த கிளாஸில் இப்படி ஃபினிஷ் ஆகிருக்கு போல், நம்மளும் இது மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டோரி போடுறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு பார்க்கல அப்படின்னு நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். கிளாஸ் எண்டில் கண்டிப்பாக உங்கள் எல்லாரோடத்தையும் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு கிளாஸை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் ஒரு சில பேர் வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ் வந்து 5 கிளாஸும் அட்டன் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, பென்சிலை வச்சு ஃபுல்லாக எல்லா டிசைனுமே பென்சிலை வச்சு நல்லா ட்ரா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. சென்ட் பண்ணிவிட்டு எங்களுதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து மெஹந்தியை வச்சு தான் நீங்கள் வரையணும், ஓகேங்களா? நீங்கள் வந்து பென்சிலை வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு இது ட்ராயிங் கிளாஸ் இல்லை, இது மெஹந்தி கிளாஸ். ஸோ என்ன வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் வீடியோவில் என்ன சொல்கிறேனோ, அந்த கிளாஸில் என்னென்ன சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களாக ஒன்று போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். இது வந்து ஃப்ரீ கோர்ஸுங்கிறதுனால எல்லாருக்கும் கம்பல்சரி உங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நம்ம தான் எதனாலும் போட்டு அனுப்புகிறோம்ல, நம்ம போட்டு தானே சென்ட் பண்ணுறோம். ஒரு டிசைனை 10 டைம்ஸ் போட்டு எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? நான் கொடுக்குற டிசைனை நீங்கள் எப்படி ரெக்கார்ட் நோட்டில் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேனோ அதை ஃபாலோ பண்ணியிருந்தவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து கொடுப்பேன். உங்களுக்கு தெரியலன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒருத்தங்கலாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். எந்த மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் அண்ட் ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்குன்றதுனால தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் போட்டு சில டைம் போட்டுங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் இந்த கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் கிடைக்காத மாதிரி போயிடும். எனக்கும் அதில் கஷ்டம் தான். பட் என்னை பொறுத்தளவு எதுக்கு இந்த ஃப்ரீ சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு ஏர்ன் பண்ணணும், ஒரு ப்ரைடல் அட்டன் பண்ணணுன்றதுனால தான்.
நீங்க ஆல்ரெடி செஞ்ச மிஸ்டேக்கே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு தேவையே படாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஸோ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அகைன் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க ஓகேங்களா? சில பேர் வந்து அந்த ரெக்கார்ட் நோட்லேயே மெஹந்தியை ஃபுல்லாக கொட்டி ஐ மீன் ப்ராப்பராக எதுவும் போடாமல் அதெல்லாம் அப்படி பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ரஃப் நோட்டுக்கும் ரெக்கார்ட் நோட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா உங்களுக்கு? நம்ம ஸ்டார்டிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ரெக்கார்ட் நோட்டில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ கிளாஸ் 6க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நியூவாக நந்துவே 16 அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஏதாவது ப்ரமோஷன் அண்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கோன் மெஹந்தி ப்ராக்டிஸ் கோன் ப்ரைடல் கோன் வேணும்னா மட்டும் நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸில் இன்ட்ரெஸ்டட் அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிருந்த மெஹந்தி அந்த உங்களோட ப்ராக்டிஸு அந்த ப்ராக்டிஸ் பண்ணது அந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் டெலிட் பண்ணிடுவேன். ஸோ அதில் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கிளாஸ் 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 20 டைப்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃப்ளவர் டிசைனில் நான் என்னென்ன சொல்லியிருக்கனோ அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ரஃப் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட்டில் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் டிசைன்ஸில் ஸ்பைரல் ஹம்ப் தான் நிறைய நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளவருக்கும் ஸ்பைரல் அப்புறம் குட்டி குட்டி ஹம்ப் வந்து ஈவனாக நம்ம போட்டுக்கணும். ஹம்ப்பு நீங்கள் நல்லா போட ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹம்ப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா யூ மாதிரி நம்ம வந்து எல்லா பக்கமும் ஈவனாக போடணும். அது ஈவனாக வரணுங்கிறதுக்காக 4 மேலே கீழே அப்புறம் சைடு 2 பக்கமுமா நம்ம வந்து ஒரு டாட் மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சர்க்கிள் வந்து ஈவனாக ப்ராப்பராக கிடச்சிரும். அண்ட் ஃப்ளவர்ஸை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து சர்க்கிள் ஷேப் மாதிரி தானே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நம்ம இந்த மாதிரி மேலே கீழே அப்புறம் 2 சைட்லேயும் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நம்ம ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரா பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். இந்த டிசைனும் ஸ்பைரல் அப்புறம் ஹம்ப்பு அதுக்கு மேலே அந்த யூ போட்ட மாதிரி போடுறோம். பட் ஃபஸ்ட்டு போட்டதை விட நம்ம வந்து இன்னும் குட்டியாக போடுறோம். போட்டுட்டு சென்டரில் வந்து உள்ள கேப் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நம்ம டாட் வச்சு ஃபில் பண்ணிடணும். டாட் வந்து ரொம்ப பெருசாக வச்சிடக்கூடாது. லைட்டாக அந்த கேப்பும் கொஞ்சம் தெரியணும். அந்த டிசைனையும் டச் பண்ணிடக்கூடாது. ஆனால் அந்த டாட் வச்சு நம்ம அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடணும். அவுட்டரில் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும். நிறைய ஃப்ளார் டிசைன் பொறுத்தவரை உள்ளே வந்து தின்னாகவும் வெளியே வந்து அவுட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அவுட்டர் வந்து டார்க்காகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னும் போல்ட் பண்ணி அதை காட்டணும். தேர்ட் டிசைன் வந்துட்டு ஸ்பைரல் ஹம்ப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி நம்ம வந்து ஒரு பெட்டல்ஸ் மாதிரி கொடுக்குறோம். அந்த பெட்டல்ஸ் வந்துட்டு எல்லாமே ஈவனாக இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அதோட அவுட்டரையும் நம்ம போல்ட் பண்ணி காட்டணும். போல்ட் பண்ணும்போது நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாமல் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம ஈவனாக அதை எல்லா பக்கமும் கொண்டு வந்துடணும். இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல் ஸ்பைரல் ஹம்ப் தான். அதை சுற்றிட்டு நம்ம க்ராஸாக அந்த பெட்டல்ஸ் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பெட்டல்ஸை ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணி அதை கொஞ்சம் கர்வ் மாதிரி நம்ம மேலே நிற்கி இழுக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டிசைனும் வரும். பட் நெக்ஸ்ட்டு டிசைனில் வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து கொண்டு போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த பெட்டல்ஸுக்கு சென்டரில் இருந்து நம்ம அது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோ அதுலேருந்து கொண்டு வராமல் அது ரெண்டுக்கும் சென்டரில் இருந்து ஒரு பெட்டல் டிசைன் மாதிரி அதை கொண்டு வரணும். நீங்கள் வீடியோவில் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெக்கார்ட் நோட்டில் எதுவும் தப்பாக போட்டுறாதீங்க. ஃபைனலாக நம்ம போல்ட் பண்ணி காட்டுறோம் இல்லையா? அதை போல்ட் பண்ணும்போது அதோட எட்ஜஸை நம்ம மேலே நிற்கி ஷார்ப் பண்ண மாதிரி கொண்டு வரணும். இந்த ஃப்ளவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்பைரல் போட்டு ஹம்ப்பு போட்டுட்டு அப்புறமா 7 மாதிரி நம்ம இதை போல்டாக கொண்டு வரணும். லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே போல்டாக கீழேருந்து மேலே நிற்கி கொண்டு வரணும்.
எல்லா பக்கமும் அதை கொண்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கு இந்த கேப் விட்ருக்கோம் இல்லையா, அதில் நம்ம லைன் போட்ட மாதிரி 1 மாதிரி போடணும். அந்த 1 வந்து ரொம்ப தின்னாக போடணும். ஸோ இந்த 7 போடுறது வந்து டார்க்காக போல்டாகவும் தெரியணும், அந்த 1 போடுறது வந்து ரொம்ப தின்னாக தெரியணும். இது மாதிரி பெட்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஆப்போசிட் சைடாக யூஸ் பண்ணிட்டு கேப்பில் இருக்கிறத நம்ம அடுத்த பெட்டல்ஸ் நம்ம போடணும். கேப் விட்டு போடணும், ஜாயிண்டாக போடக்கூடாது. ஆப்போசிட் சைடு போடாமல் லைனாக நம்ம போட்டு வந்தோம்னா இந்த ஃப்ளார் வந்து ஈவனாக இருக்காது. அண்ட் இதோட அவுட்டர் மட்டும் நம்ம போல் பண்ணணும். நான் எங்கே போல் பண்ணியிருக்கனோ அதை மட்டும் நீங்கள் போல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் நோட்டை நீங்களே பார்க்கும்போது தின்னாகவும் திக்காகவும் ஒரு டிசைன் வந்து எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே புரியும். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஹம்ப்பு யூ போடுவோம் இல்லையா ஹம்புக்கு மேலே, ஸோ அதே மாதிரி போடக்கூடாது. இது வந்து 7 மாதிரி நம்ம வந்து கீழே இழுத்து விடாமல் போடணும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே போடுங்க. கொஞ்சம் நீங்கள் யூ மாதிரி கீழே டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம ஸ்பைரல் போட்டு ஹம்ப் யூஸ் பண்ணி யூ போடுவோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லோட்டஸ் டிசைன் வந்து பிகினர்ஸ்க்காக நான் வீடியோ எண்டில் எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அண்ட் எப்படி போடக்கூடாதுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இலை மாதிரி போடுவோம். ஸ்பைரல் யூஸ் பண்ணிவிட்டு இலை மாதிரி சுற்றி நம்ம போட்டுட்டு அதை சுற்றியும் இது வந்து சின்ன சைஸாக போடணும். இதை சுற்றி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி போடணும். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி இது போடக்கூடாது. நம்ம கீழே டச் ஆகாமல் போடணும். நான் எந்த இடத்துல டச் பண்ணுறேன் இந்த லீஃபை எந்த இடத்துல டச் பண்ணாமல் போடுறேங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதோட அவுட்டர் லைனில் வந்து நம்ம போல்ட் பண்ணி காட்டணும். இன்னரில் வந்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி ஷேடிங்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. டிப்பில் உள்ள எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஃப்ளார்க்கு வந்து ஷேடிங்ஸ் கொடுக்கணும். அவுட்டர் லைன் வந்துட்டு நம்ம டார்க் பண்ணுறோம் இல்லையா, டார்க் பண்ணும்போது ஒரே ஷேப்பில் இருக்கணும். அப்படி இல்லை பிகினர்ஸுக்கு வந்து ஒரே ஷேப்பில் வரல அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதை சுற்றி ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கு உள்ளே வெளியே வராத மாதிரி உள்ளே நீங்கள் வந்து டார்க் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் கோன் ப்ரைடல் கோன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் கீழே வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த டிசைன் வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு ஸ்பைரல் போட்டுக்கணும். ஸ்பைரல் போட்டு நான் எங்கே கேப் போட்டு எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நல்ல வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவுட்டர் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபுல்லாக நம்ம ஷேடிங்ஸ் கொடுக்கணும். ஐ மீன் டார்க் பண்ணணும். இந்த 3 ஃப்ளவர் வந்து நான் வரைஞ்சது வீடியோவில் வந்து எரேஸாக இருந்திருக்கு, வீடியோ ஆஃபில் இருந்திருக்கு. ஸோ அகெயின் நான் உங்களுக்காக அதை ரஃபாக நான் வந்து போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பைரல் போட்டுக்கணும். ஸ்பைரல் போட்டுட்டு அதை சுற்றி
சில டிசைன் வந்து நம்ம இப்படி தான் லைன் மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே டார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அரபிக் டிசைனுக்கு நம்ம இந்த ஃப்ளவர் வந்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து வரைவோம். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் எந்த இடத்துல கேப் விட்டுருக்கேன் அண்ட் எந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் கேப்பில் இருக்கிறதுல தான் நம்ம அடுத்த லைன் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 3 லைன் மட்டும் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அடுத்த ஸ்டெப் வரும்போது அந்த ரெண்டுக்கும் இடையில இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்த ஸ்டெப் வரும்போது அந்த கீழே உள்ள ரெண்டுக்கும் இடையில அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டிசைன் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பெரிய இந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். நம்ம சின்னதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பைரல், ஹம்ப்பு, டியர் ட்ராப் வந்து யூஸ் பண்ணுறோம். டியர் ட்ராப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து பிகினர்ஸ் நீங்கள் வந்து டாட் மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் டாட் வச்சுக்கணும். உங்களுக்கு சர்க்கிள் வந்து ஈவனாக வந்துடும் அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த டியர் ட்ராப்ஸை வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் வராது அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கிங் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி டியர் ட்ராப்ஸ் மாதிரி போடுங்க. அண்ட் என்கிட்ட வந்து அந்த வைன்ஸ் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா. ஸோ அது ஒருத்தங்க லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தாங்க அது எப்படி போடணுன்ட்டு. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இதுவும் வீடியோவில் வந்து எரேஸ் ஆகிருக்கு. நான் அதை ஆஃபாக இருந்திருக்கு, கேமரா ஆஃபில் இருந்திருக்கு, நான் அதை பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அகைன் போட்டு காட்டுறேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் நான் வந்து லோட்டஸ் டிசைன் எப்படி போடணும் நான் பிகினர்ஸ்க்காக நான் சொல்லி கொடுக்குறேன் வீடியோ இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுதான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுட்டு அப்புறமா நம்ம டாட் மாதிரி வைக்கணும், மார்க்கிங் மாதிரி. அந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஈவனாக ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த லோட்டஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கீழேயும் மேலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம ஸ்டார்டிங் திலகம் வரைகிறோம் இல்லையா. ஸோ அந்த திலகம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல குண்டாக இருந்த மாதிரி நம்ம வந்து வரையணும். லீனாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சென் இருக்கு இல்லையா, அந்த லைனை வந்து நம்ம ஷேடிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லோட்டஸ் டிசைன் வந்து நீங்கள் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ப்ரைடல் வந்து லோட்டஸ் டிசைன் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வரைகிறேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம லோட்டஸ் வந்து வரையக்கூடாது. இது நம்ம கோலம்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லோட்டஸ் நம்ம மெஹந்திக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம கொஞ்சம் கர்வ் மாதிரி கொண்டு வரோம். அதோட பெட்டல்ஸை அப்படி கொண்டு வரக்கூடாது. அதோட எட்ஜஸ் வந்து ரொம்ப வளையாமல் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸ் 6 வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் உங்கள் ரஃப் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Thank you.